தொடர்ந்து 5வது நாளாக சரிவில் முடிந்த நிஃப்டி. இன்றைக்கி வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை ஒரு 102 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு 23,770 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா என்னதான் ரிசல்ட் வந்து கம்பெனியோடைய Q1 ரிசல்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு மிக்சடாக இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் குரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியரஸ்ட்டாக $100 அந்த பக்கமாக வந்துருச்சு. $100 தாண்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து ஒரு 150 புள்ளிகள் வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனது. அதாவது 800 கீழே போச்சு அப்படின்னா நம்ம திரும்ப 650 வரைக்கும் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைய மார்க்கெட்டினுடைய ஓப்பனுக்கு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டேலோ வந்து 23,608 வரைக்கும் டேலோ வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைய மார்க்கெட் அதிகபட்சம் 23,820 வரைக்கும் மேலே போயிருக்கு. ஏன்னா திரும்ப அந்த 800க்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து தான் 800 உடச்சி பிலோ தான் க்ளோஸ் வச்சுருக்கு. 23,870 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. 770 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ திரும்ப ஏன்னா இந்த 600 ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி மேலே வந்திருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்து தொடருமா? ஏன்னா இந்த ஜூலை மந்தினுடைய எக்ஸ்பைரி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த எக்ஸ்பைரி 23,800க்கு மேலே க்ளோஸ் வைக்குமா இல்லை 24ல் க்ளோஸ் வைக்குமா, 24,000ல் க்ளோஸ் வைக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்றைய மார்க்கெட் வந்து இந்த 600லேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே மேலே ஒரு டே லோவிலேருந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக ரெக்கவர் வந்து கொடுத்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய பையிங் ப்ரெஷர் திரும்ப ஒரு நாளைக்கு, அதாவது மண்டே மார்க்கெட்டில் எப்படி இருக்கும்? ஏன்னா திரும்ப நம்ம செல்லிங்கு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இந்த 23,600 உடைச்சா மட்டும்தான் நம்ம ரிமைனிங் வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 480, அதையும் உடைச்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 320 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதாவது பிலோ 23,600 கீழே மார்க்கெட் உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு டவுன்ஃபால் வர சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து 350 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 480 வந்து ஒரு சப்போர்ட்டு. இங்கே சப்போர்ட் எடுக்க முடியலன்னா அடுத்தது 320 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை, இன்கேஸ் இங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட், அதாவது 600லேருந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட் வந்து திரும்ப இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இந்த 23,800 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது 900 வரைக்கும் வரும். 900த்தையும் நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போகுதுன்னு பட்சத்தில் அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. மேபி இப்போ இந்த 600ல் எடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு திரும்ப இந்த எக்ஸ்பைரினால் திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். ஏன்னா அந்த பவுன்ஸ் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த ஜூலை மந்தினுடைய எக்ஸ்பைரி டே. இல்லை திரும்ப மேலே வர முடியல, மேலே வரும் பட்சத்தில் திரும்ப 800 தாண்ட முடியல, செல்லிங் வருது, 800 வந்தால் செல்லிங் வருது அப்படின்னா திரும்ப கண்டிப்பாக இந்த 600 உடச்சி திரும்ப 500 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஒன்று 23,800க்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லாவே சஸ்டைனாக க்ளோஸ் வச்சு மேலே இருக்குது அப்படின்னா 24,000. அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த 600 சப்போர்ட் எடுக்க முடியல, 23,600 உடச்சிருச்சு மார்க்கெட் அப்படின்னா அடுத்தது 350 வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.